நைட்டு தலைவலிக்குதுன்னு மாத்திரை போட்டு படுத்தது தான் தெரிஞ்சிச்சு. எப்படி தூங்குனேனே தெரியல. காலையில் எந்திரிக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுவும் ஹஸ்பண்ட் தான் உசுப்பி விட்டாங்க, எந்திரிப்பா லேட் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு எல்லாத்துக்கும் டீயை போட்டு கொடுத்துட்டு சந்தையில் பாலாக்கீரை வாங்கிட்டு வந்தது. இது என்னைக்கு வைக்கணும்னே தெரில. இந்த கிழமையில தான் கீரை வைக்கணும், இந்த கிழமையில வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இன்றைக்கி சனிக்கிழமை வேற, வைக்கணுமா வைக்கக்கூடாதானே தெரியலை. இன்றைக்கி விட்டால் அடுத்து திங்கக்கிழமை தான், அதுக்குள்ளே அழுகி போயிருமா. தாத்தாட்ட கேட்டேன், அதெல்லாம் வைக்கலாமா அப்படின்ட்டாரா. அதனால இன்றைக்கி பாலாக்கீரை வச்சு மீன் மேக்கர் பொரியல் தான். பாலாக்கீரை கூட்டு மாதிரி வச்சு ஏதாச்சும் குழம்பு வச்சுக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த கீரையை கட் பண்ணுறதுக்கே பாதி நேரம் போயிருச்சு. அது அப்படியே குழம்பு மாதிரி வச்சுட்டு மீன் மேக்கரில் பொரியல் இல்லைன்னா வறுவல் எது வேணாலும் வச்சுக்கலாம். அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு டிஃபன் கட்டி வேலைக்கு அனுப்பி விட்டாச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து வெயில் நல்லா அடிக்குதா. கொஞ்சம் துணி கிடந்துச்சு, எடுத்து கையிலே வாஷ் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் எடுக்க வந்துட்டே இருந்துச்சு, நிறையா இருந்திருக்கு போல். அப்படியே மிஷினில் போட்டு தான் துவைச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி துவைச்ச துணியவே நேற்று தான் எடுத்து மடித்து வச்சேன். இன்றைக்கி துவைக்கிற துணியை என்னைக்கு மடித்து வைக்க போகிறேன்னு தான் தெரியல. இந்த மழைக்கும் காற்றுக்கும் மேலே கட்டியிருந்த கொடியெல்லாம் அந்து விழுந்துருச்சு. இனி 3 கொடியை வாங்கிட்டு வந்து மேலே 2 கட்டிட்டு மிச்சம் ஒன்று ரூம்குள்ளே தான் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூம்குள்ளே ஒரு கொடி கட்டி விட்டோன்னா மழை பெய்கிற போதெல்லாம் உள்ளே காய போட்டுக்க வேண்டியது தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.